அதாவது ஒன்றே ஒன்று சொல்கிறேன், நீங்கள் ஆடிய ஆட்டத்திற்கு மக்கள் அழிவை கொடுத்துருக்கிறார்கள். கொஞ்சம் ஆட்டமாடா போட்டீங்க, எவ்வளவு சிக்கல்களை கொடுத்தீர்கள். நான் பேசுகிற கூட்டத்தில் கூட என்னை பேச விடாமல் தடுத்த கூட்டங்கள் நிறைய. எத்தனை பொதுக்கூட்டங்களில் திமுகவினர் என்னை வசைமொழி பாடி இருக்கிறார்கள். எல்லாம் பார்த்துக்கிட்டு தான் நானே பேசுகிற போது இவ்வளவு எதிர்ப்பு வருகிறது என்றால் என் தலைவனுக்கு எவ்வளவு பெரிய இழப்புகள் வந்திருக்கும், எவ்வளவு பெரிய எதிர்ப்புகள் வந்திருக்கும் என்பதை நான் நினைத்து பார்க்கிறேன். ஒரே ஒரு விஷயம்தான், ஒரு நிலவு தான் வெளிச்சமும் தரும், அந்த ஒரு நிலவு தான் அமாவாசையும் கொடுக்கும் என்பதைப் போல மாறி மாறி இந்த தேசத்தில் எங்கள் தலைவர் அடுத்த இலக்கை நோக்கி பௌர்ணமியாக பிரகாசிக்க காத்திருக்கிறார். எங்களுக்கு இனிமேல் அமாவாசைகள் அல்ல, பௌர்ணமிகள் தான். சூரியன் சுட்டெரிக்கிறதா? அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை. எங்களுக்கு நாங்கள் பௌர்ணமிகளாக இருக்கிறோம். இரவு மட்டுமே போதுன்றீங்களா? இரவு வெளிச்சம் தான் இதமானதுன்னு கருதுகிறோம். ஆனால் சூரியன் தேவையில்லை சார் தமிழ்நாட்டுக்கு. தமிழ்நாட்டுக்கும் தேவை. இப்போ தாவேக்காவுக்கும் எதிர்கட்சியாக உதயசூரியன் தேவையா இருக்கு. அது காலை சூரியன் தேவைப்படுகிறது, மாலை சூரியனும் தேவைப்படும், மதிய சூரியன் தேவைப்படாது. ஓகே. அதனால மத்திய அரசுடன் நீங்க வந்து இணக்கமாக போவீங்க. அந்த திட்டங்கள்லாம் இணக்கம் இல்லை, திட்டத்திற்கான இணக்கமாக இருப்பமே ஒழிய இணக்கமே திட்டம் அல்ல. தமிழ்நாட்டிற்கு என்ன தேவை, சட்ட ரீதியாக அதை கொடுக்கலன்னு நாங்கள் உச்சநீதிமன்றத்தை கூட நாடுவோம். எங்களுக்கு அந்த உரிமை இருக்கிறது. ரொம்ப போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, இங்கேருந்து ஒரு வரி அங்கே வராது. எங்களை புறக்கணிச்சுன்னா நிறுத்துவோம். ஜிஎஸ்டியாவது புஎஸ்டியாவது எல்லாத்தையும் நிறுத்துவோம். அந்த தகுதி எங்கள் தலைவனுக்கு இருக்குது. ஒரு வரி கூட உங்களுக்கு வராது. அந்த வரியை மக்களுக்கே நாங்கள் செலவழிச்சிருப்போம். உன்கிட்ட கொடுத்து தான் நான் உன்கிட்ட கையை கட்டி வாங்கி எங்கள் மக்களுக்கு கொடுக்கணுங்கிறது இல்லை.